அதற்காக நான் பரலோகத்தின் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஓய்வு நாள். இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளிலும் ஒருவேளை நேரம் கடந்து சென்று விட்டது. ஏறக்குறைய மணி 12:50. நிச்சயமாக நீங்கள் பொறுத்திருப்பீர்கள். சத்திய வசனத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை சோர்வுகள், ஒருவேளை வேறு ஏதாவது ஃபிசிக்கல் வீக்னஸ் இருந்தாலும் கூட நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கின்றோம். ஒரு சில மணித்துளிகள் மாத்திரம் நாம் படித்து நாம் இந்த சபை விட்டு நாம் கடன் செல்வோம். நிச்சயமாக இந்த நாளிலே காலை முதல் இந்த நேரம் வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நேர்த்தியாக அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். ஆர்டர், அந்த சிஸ்டமேட்டிக் எல்லாமே அருமையாக இருக்கின்றது. நிச்சயமாக பாஸ்டர் அவர்கள் சபையை ஸ்பைசர் அட்வென்டிஸ்ட் யூனிவர்சிட்டி சர்ச் ரேஞ்சுக்கு அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் பாஸ்டர் அவர்களுக்கு நான் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் என்னுடைய மனைவியும் அடிக்கடியாக தான் பேசுவோம். அங்கே ஸ்பைசர் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்குன்னே ஒரு இது இருக்குது, சேவ ஸ்கூல் இருக்குது. 0 to 3 அப்படின்னு நினைக்கின்றேன். பிறந்த குழந்தைக்கெல்லாம் சேவ ஸ்கூலில் இது இருக்குது. அங்கே சேவ ஸ்கூல் இது வச்சுருக்காங்க கிளாஸ். ஸோ அந்த பிறந்த குழந்தை முதல் 3 வயது வரைக்கும், அப்புறம் 3லேருந்து இது வரைக்கும் கிரெடல் ரோல், அதுக்கப்புறம் ஜூனியர், யூத், அப்புறம் அடல்ட், அப்படி ஒவ்வொரு கிளாஸ். அந்த அடல்ட் சேவ ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா பல லாங்குவேஜ், நீங்கள் ஒருவேளை தெலுங்கு போனால் தெலுங்கு போய்க்கலாம், இல்லை இந்த சார்ட்ட போகிறோன்னா அப்படி அநேக கிளாஸ். ஸோ அப்படியாக நிச்சயமாக சபை ஒருவேளை நபர்கள் குறைவாக இருந்தாலும் இல்லை நிறைவாக இருக்கிறோம், எல்லா பெஞ்ச் நிறைவாக இருக்கின்றது. இப்படி இருந்தாலும் கூட அநேக கிளாஸ். இவர் கபிலன் சொன்னார், நாங்கள் யூத்தில் கிளாஸில் படிக்கிறதுனால பாஸ்டர் நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக அப்படிப்பட்ட கிளாஸ் வைத்து இப்படியாக சபை வளருவதற்காக நன்றி செலுத்துகின்றேன். இந்த சபையை நான் பார்க்கும் பொழுது இப்படியாக வளர்ச்சி, யூத்தினுடைய வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய காலகட்டம் தான் நான் யோசித்திருக்கிறேன். என்னோட சொன்னால் அப்பொழுது இவ்வளவு வசதியில் உண்மை சொல்லப்போனால். இப்போ யூடியூப் இருக்கின்ற, நம்ம சபைக்கின்ற யூடியூப் இருக்குது, ஸ்மார்ட் டிவி, ஏசி, இதெல்லாம் இவ்வளவு வசதிகள் நம்முடைய சபையில் இருக்கின்றது. ஆனால் அந்த நாட்களில் அப்படிப்பட்ட வசதிகள் இல்லாத சமயத்திலும் கூட நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை, குறிப்பாக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய ஒரு தந்தை அப்படின்னு சொன்னால் அது பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் ஆல்பர்ட் அருணாச்சலம் அவர்கள். அவர் வழி நடத்தினார். எப்படி இந்த நம்முடைய பாஸ்டர் அவர் ஊக்குவிக்கிறாரோ அதே போல் அவர் ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணி அவர் நடத்துவார். அதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ரமேஷ் அண்ணா அவர்கள். நிச்சயமாக அவரையெல்லாம் நான் மறக்கவே முடியாது. என்று சொன்னால் என்னுடைய ரோல் மாடல் அவர் தான். இன்றைக்கு நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன்னா அதுக்கு நான் அல்ல, அண்ணன் அவர்கள் தான், அவர் தான் காரணம். ஸோ அவருடைய வழியில் நம்மங்கெல்லாம் போயிட்டுருக்குறோம். ஸோ அவர் எங்களை ஏன்னா அவர் கபிலன் சொன்னார், நான்லாம் இன்றைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கு எங்களுடைய ஸ்பைசர் கல்லூரியில் ஒவ்வொரு நாள் காலையில் 8 o'clock ஒர்ஷிப் இருக்கின்றது. நான் 2 முறை பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு சர்ச்சில் ஃபாஸ்ட்டு சொன்னார், உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார், கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரே காரணம், நான் அதிக நேரம் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரே காரணம் டாக்டர் ரமேஷ் அண்ணன் அவர்கள் தான். ஸோ அவர் அந்த கிரேட் கான்ட்ரவர்சி எல்லாம் நாங்கள் அநேக பாடங்களை படித்தோம். ஒவ்வொரு ஆவிக்குரிய பாட புத்தகம் நிறைய புத்தகம் படிச்சிருக்கிறோம். கிரேட் கான்ட்ரவர்சி, அப்புறம் மீட்பின் வரலாறு, அப்புறம் அப்படியாக நிறைய புக் படித்து ஒவ்வொரு நாள் ஓய்வு நாள் மதியம், அப்புறம் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஞாயிற்றுக்கிழமை படித்தோம். அதுக்கு குயிஸ் ப்ரோக்ராம் வைப்பார், டெஸ்ட் வைப்பார். அவருடைய பணத்தை செலவு செய்து அவர் கொஸ்டின் டைப் பண்ணிட்டு வருவார். உண்மையால் அதெல்லாம் ரிஸ்க் எடுத்தார். அவர் மாத்திரமல்ல, அவருக்கு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்தார். நிச்சயமாக அதன் நிமித்தமாக அண்ணன் அவர்கள் ஒரு
ப்ரொஃபஸர் ரேஞ்சில் இருக்கின்றார். அதற்காக நான் அவருக்கான நன்றி, பரலோகத்தின் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அண்ணன் அவர் ஒரு முக்கிய ஒரு காரணம். ஸோ அதற்காக நன்றி செலுத்துகின்றேன். அவர் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் நானும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் அதுக்கு இன்னொரு சந்தோஷம் எனக்கு. அதில் அடிக்கடி எப்படியாவது வருடத்தில் ஒரு முறையாவது அண்ணன் பேரை வந்து அவங்க டாக்டர் சூசன் தாமஸ் என்னுடைய டீன் அவர்கள் சொல்லிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் செய்த ஒர்க் அவர்கள் எவ்வளவு நாள் இருந்தார் அப்படின்னு சொல்ல அவருடைய வேலை அவ்வளவு சிறந்த முறையில் செய்து சென்றிருக்கிறார். ஸோ இன்றைக்கும் கூட அங்கே பேர்டன் யூனிவர்சிட்டியில் அவர் இன்னும் சிறந்த முறையை செய்து கொண்டு வருகின்றார். கடந்த ஆண்டு எங்களுடைய வைஸ் சான்சலர் டாக்டர் சஞ்சீவன் அவர் வந்து அங்கே பேர்டன் யூனிவர்சிட்டி போயிருந்தார். அப்போ போயிட்டு வந்த உடனே நான் அவரை பார்த்தேன். அவரை அப்போ என்னைய கை கொடுத்துட்டு சொன்னார், டாக்டர் ரமேஷ் இஸ் யுவர் பிரதர் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், தட் இஸ் அ வெரி குட் யூனிவர்சிட்டி, நீங்கள் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்னார். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் வேறு அந்த பக்கம் இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே போயிடாதீங்க, பேர்டன் யூனிவர்சிட்டி போங்க. அங்கே அவர் டாக்டர் ரமேஷ் இருக்கார், அவர் நல்ல பொசிஷனில் இருக்கார், நல்லா இருக்கார், எனவே நீங்கள் அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நிச்சயமாக நான் அப்படியாக, அது மாத்திரம் இல்லை, ரீசெண்டாக ரமேஷ் அண்ணன் அவர்கள் இதுக்கு வந்திருந்தார். ட்ரிபிள் ஏ நம்முடைய அட்வென்டிஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டீம் வச்சுருக்காங்க. அவங்க போய்ட்டு அக்ரிடேட் பண்ணுவாங்க. அதற்கு அவர் ரமேஷ் அண்ணன் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ அவர் வந்து இங்கே நார்த் ஈஸ்ட் அட்வென்டிஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தார். ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்த பொழுது ஸ்பைசர் கல்லூரிலேருந்து ஒரு மேடம் ஒருத்தங்க போயிருந்தாங்க, டாக்டர் சனிதா பாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மேடம் திரும்பி வந்தபோது நான் கேட்டேன், மேம் நீங்கள் ரமேஷ் அண்ணனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் ஹீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொன்னாங்க. அவரை போல நான் பார்த்ததில்லை, அவர் அவ்வளோ ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிச்சயமாக கர்த்தர் அப்படிப்பட்ட அண்ணன் எனக்கு ஒரு அண்ணனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன். நிச்சயமாக அவர்களையும் இந்த நாளில் நான் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக அறிக்கை சொன்னார்கள், அந்த ஆண்டறிக்கை, அந்த நிகழ்ச்சிகள், சபையில் நடக்கிற நிகழ்ச்சிகள், அது எல்லாவற்றையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அதில் பாத்ஃபைண்டர்ஸ், நம்முடைய சபையில் பாத்ஃபைண்டர்ஸ் புதிதாக ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு செங்கல்பட்டிலிருந்து அங்கே இருக்கின்ற இளைஞர்கள், அந்த சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஸ்பைசர் காலேஜுக்கு கேம்ப் வந்திருந்தாங்க. எனவே நான் பாஸ்டருக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றேன், முடிஞ்ச நீங்களும் எல்லாரும் பாத்ஃபைண்டர் மூலியமாக ஸ்பைசர் கல்லூரிக்கு வந்து நீங்கள் அந்த கேம்பை நடத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட நான் பேச வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட தலைப்பானது தி நியூ பிகினிங்ஸ், புதிய ஆரம்பம் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கின்றோம். அதில் நாம் படிக்க போகின்ற பாடத்திற்கு முன்பாக நாம் ஏறக்குறைய இந்த ஆண்டின் கடைசி மாதத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த கடைசி மாதத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் நன்றி கூறுதல், தேங்க்ஸ் கிவிங் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானித்தேன். ஆனால் அதை காட்டிலும் இந்த தலைப்பு இன்னும் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி நான் தீர்மானித்து இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். நியூ பிகினிங்ஸ் என்ற அந்த, அல்லது புதிய ஆரம்பம் என்ற நான் தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். ஸோ அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் டிசம்பரில் இருக்கின்றோம். இன்னொரு 3 நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு புதிய மாதம். அந்த மாதம் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஜனவரி என்று பேர். ஸோ அந்த ஜனவரி என்ற பேருக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? ஒருவேளை கேள்வி கேட்ட நேரம் ஆயிரும், அதனால் நானே சொல்லிடுறேன். அந்த ஜனவரி என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ரோமன் காட், ஒரு ரோம கடவுளுடைய பெயர். ஜானஸ் என்ற அந்த ரோம கடவுளுடைய பெயர். அந்த நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கின்றது. அதில் அந்த ரோமன் காட், அந்த ஜானஸ்க்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரோமன் நாட்டு முழுவதுமாக அந்த ஆர்ச் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த ஆர்ச் வழியாக போருக்கு செல்வதற்கு முன்பாக அந்த ஆர்ச் வழியாக போயிட்டு அப்புறம் அந்த போருக்கு போவார்கள். அப்பொழுது அவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அந்த ரோமன் காட், அந்த ரோம கடவுளின் மீது வைத்திருந்தார்கள். அந்த ரோம கடவுள் அப்படின்பது ஒரு பொய்யான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த கடவுளை
நம்பிக்கையாக வைத்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தை ஃபர்ஸ்ட் மாதத்தை ஜான்வரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னால், அந்த ஜானஸ் அப்படின்ற கடவுளுக்கு 2 ஃபேஸஸ், 2 முகங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு முகம் ஃப்ரண்ட்டில் பார்க்கும், இன்னொரு முகம் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி பார்க்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அந்த ஃப்ரண்ட் பார்க்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், பாஸ்ட் லைஃப் அல்லது நம்முடைய கடந்த கால வாழ்க்கை. அங்கிள் அவர்கள் அருமையான ப்ரேயர் சொன்னார். அதே போல் அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்பொழுது, வெல்கம் கொடுக்கும்போது சொன்னார், இந்த ஆண்டு பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், மரணப்படுக்கை, ஹாஸ்பிட்டல், அப்படி இப்படி அநேக சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல நம்முடைய உறவினர்கள் வாழ்க்கையில் அப்படியாக இருந்திருக்கும். எனவே நாம் அதையே நினச்சிட்டு நம்முடைய ஏற்பட்ட தோல்விகள், கஷ்டங்கள், கவலைகள், வருத்தங்களை நினைத்துட்டு இந்த புதிதாக இந்த ஜனவரிக்குள்ளே பிரவேசிப்பதா, அல்லது அதையெல்லாம் மறந்துவிட்டு அந்த டிசம்பரில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மீண்டுமாக ஜனவரிக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக போவதா, ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நம்பிக்கை வைத்து போவதா அப்படிங்கிறதான் இன்றைய கேள்வி. அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த ஜேனஸ் என்ற காட், அந்த ஒரு பொய்யான ஒரு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் ஒரு புதிய ஆண்டை தொடங்கினார்கள். இன்றைக்கு நாமும் அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்வது எது அப்படின்னு சொன்னால், அந்த ஜனவரி அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அல்ல. நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற அந்த தெய்வத்தின் மூலியமாக நாம் நம்பிக்கையோடு போகின்றோம். எனவே இங்கு 2 தீர்மானங்கள் உங்கள் முன்பாக வைக்கப்படுகிறது. ஒன்று, நாம் எப்படி வாழப்போகிறோம். நம்ம எஸ்டர்டேஸ் ஃபெயிலியர், நம்ம கடந்த காலம் இந்த 2024 ஃபெயிலியரில் வாழப்போகின்றோமா, அல்லது 2025 ஒரு புதிய கான்ஃபிடன்ஸ், ஒரு புதிய நம்பிக்கையோடு நாம் இந்த 2025 நாம் சந்திக்க போகிறோமா என்பதை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். காரணம் என்ன என்று சொன்னால், ஒருவேளை அந்த தெய்வம், அந்த ரோம தெய்வம் ஜானஸ், அந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேகர் நம்பிக்கையோடு போருக்கு போகிறதுக்கு முன்பாடி அந்த ஆர்ச் வழியாக போயிட்டு வந்தானே ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு ஒன்றும் இல்லாத அல்லது ஒன்றுமே செய்ய இயலாத ஒரு தெய்வத்திற்கு அவ்வளவு நம்பிக்கை இந்த உலகத்தின் பிள்ளைகள் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கை வைத்திருக்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த நாளிலே நாம் இந்த 2025 நாம் தொடங்க இருக்கின்றோம். அந்த ஜானஸ் காடல்ல, ஜான்வரி என்ற அந்த ஜான்வரிக்குள்ளாக நாம் அல்ல, இயேசு என்ற அந்த மிகப்பெரிய வல்லமையுள்ள அந்த நாமத்தின் மூலியமாக நாம் ஒவ்வொருவரும் நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். எனவே தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். நானே சத்தியம், ஜீவன், பலன் அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தின் வழியாக நாம் இன்றைக்கு நாம் செயல இருக்கின்றோம். ஒருவேளை இந்த நாளிலும் கூட ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்த பிள்ளைகள் யாராவது இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த 2024 என்னால் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை, அல்லது என்னால் இந்த சூழ்நிலையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியலை அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் யோசிப்பீர்கள் அப்படின்னு சொன்னால், அந்த ஹைவே நீங்கள் இப்போல்லாம் புதுசாக ஹைவே போட்டனால ஹைவேல ஏதாவது ஒரு இதை கூகுள் மேப்பில் மிஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோ திருப்பி மீண்டுமாக போயிட்டு மறுபடியும் யூடர்ன் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கிறது. எனவே ஒருவேளை அப்படியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி சேருவதற்கு நீங்கள் சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாளிலே ஒரு யூடர்ன் எடுப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவன் ஆரம்பங்களின் தேவன், புதிய ஆரம்பங்களின் தேவன். எனவே தான் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு 365 நாளை தொடர்ந்து கொடுத்துருக்கலாம். ஆமாம் தானே, 365 நாள் தொடர்ந்து 365 நாளை கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கவே இல்லை. அவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள், பிராண்ட் நியூ டே. நமக்கு புதிய வருடம் அல்ல, புதிய நாள். இன்றைக்கு காலையில் ஒரு பிராண்ட் நியூ டே, இது ஒரு பிராண்ட் நியூ டே, நாளைக்கு ஒரு பிராண்ட் நியூ டே அப்படி கொடுக்குறார். அதே போல் ஒவ்வொரு நாள் பிராண்ட் நியூ டே, ஒவ்வொரு வாரம் பிராண்ட் நியூ வீக், ஒவ்வொரு வாரம் அது ஒரு பிராண்ட் நியூ வீக், ஒவ்வொரு வருடம் பிராண்ட் நியூ இயர், எல்லாமே கொடுத்துருக்காரு. எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆரம்பம், புதிய ஆரம்பங்கள். ஒருவேளை இன்றைக்கு நான் பாவியாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் இன்றைக்கு போய் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரிடத்தில் நான் ஒப்படைத்து நாளைக்கு நான் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுக்கு தான் அப்படி ஒவ்வொரு நாள் கொடுக்குறார். தொடர்ந்து 365 நாள் கொடுத்திருந்தால் நிச்சயமாக
365 நாள் பாவியாக இருந்திருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கல. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஹீ இஸ் அ காட் ஆஃப் பிகினிங்ஸ். அவர்தான் ஆரம்பங்களின் தேவன். எனவே நாம் அந்த தேவனிடத்திற்கு நாம் செல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருப்போம். குறிப்பாக நாம் ஒரு ஆண்டை முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் என்ன சொன்னால், நம்முடைய தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அது நிமித்தமாக நம்மை சுற்றி அந்த பிளானட்ஸ் எல்லாம் நமக்காக சுற்றி கொண்டிருக்கிறது. நாம் ஒருவேளை ஒன்றும் செய்யலை, ஆனால் நமக்காக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், தேவன் அந்த பிளானட்லாம் சுற்ற வைக்கிறார். அந்த சூரியன் ஒவ்வொன்றும் நமக்காக அது தன்னுடைய கட்டுப்பாட்டில், ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் அதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றது. அது நிமித்தமாக தான் இந்த 365 நாட்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரம் அப்படியாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. இந்த நாளிலும் கூட நான் இந்த தலைப்பின் கீழாக, புதிய ஆரம்பம் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிப்பதினாலே ஒரே ஒரு நபரை குறித்த ஒரு சத்தியத்தை மாத்திரம் நாம் படித்து எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பாடங்களை படிக்க முடியுமோ படித்து முடித்துருவோம். உங்களுடைய வேதாந்தத்தை என்னுடன் கூட லூக்காவின் நற்செய்தி புத்தகம் 19ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி புத்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாந்தத்தினுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் அங்கே ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எரிகோவில் இருந்து அவர் எருசலேமுக்கு செல்கிறார். அவர் போகிற வழியில் எரிகோவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு ஏறக்குறைய 17 மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகும்பொழுது அங்கு ஒரு நபரை சந்திக்கிறார். அந்த நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் சகேயு. அவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆயக்காரர் தலைவர். இஸ் a சீஃப் டாக்ஸ் கலெக்டர் அண்ட் ஐஸ்வர்யவான். அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அவர் வந்து சகேயு என்னப்பட்ட மனுஷன், சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களிடத்துல ஒரு கேள்வி, சகேயு அப்படின்னா என்ன அர்த்தம்? சகேயு என்ற பெயருக்கு அர்த்தம் சகேயு எப்படி? குல்லம். சரி, சகை என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, பியோர் ரைச்சஸ் அப்படின்றாங்க. பியோர் அல்லது ரைச்சஸ், ஒரு பரிசுத்தம் அல்லது ஒரு நீதிமான் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட சகை யார்? அவர் சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அவர் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயக்காரர் தலைவன். ஒருவேளை ஒரு போதகர் அவர் எழுதியிருக்காரு, நீங்கள் ஜெரிகோவிற்கு போவதற்கு, ஒருவேளை நீங்கள் சகை வாழ்ந்த நாட்கள், நாம் எல்லாருக்கும் ஒருவேளை டிக்கெட் கொடுத்து நீங்கள் ஜெரிகோ போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே போய் அங்கே இருக்கிற மோசமான ஒரு பாவி யார் அப்படின்னு சொன்னால் யார் தான் பேர் சொல்லுவாங்க? சகே என்ற பெயர் தான் சொல்லுவாங்களாம்மா. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் சகேயு. ஆனால் அவருடைய பெற்றோர்கள் ஒரு யூதர்கள், அவங்க சகேக்கு வைத்த பேர் சகே என்று வைத்திருக்கார். காரணம், அவன் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வான் என்ற நோக்கத்தோடு ஒரு நிச்சயம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் சகேயு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழல. ஸோ இன்றைக்கு ஒருவேளை நம்ம பேர் வேற வேற பேராக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரே காமன் பேர் என்னதான்? கிறிஸ்தவர்கள். சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்தவர்கள் என்ற பேர். நம்ம பேருக்கு அர்த்தம் எப்படி இருக்கு, எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு காலையில் சகோதரி கோகிலா அவர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு அருமையான பாடத்தை எடுத்தாங்க. ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய குணங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். ஆனால் சகேயின் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குணங்கள் வெளிப்படவில்லை. அடுத்ததாக நாம் 3வது வசனத்தை வாசிக்கின்றோம். சகே என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க விரும்பினான். நாம் இங்கே முக்கியமான பாடம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், 2வது வசனம் சொல்லுகிறது, சகை யார் அப்படின்னு சொல்கிறாங்க? சீஃப் டாக்ஸ் கலெக்டர், ஒரு அதிகாரி, ஒரு முக்கிய அதிகாரி. 2வது அவர் ஒரு பணக்காரன், ஐஸ்வர்யவான் என்று சொல்லி அங்கே வேதாமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அவர் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு அதிகாரியாக இருக்கிறார். ஆனால் 3வது வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இப்படிப்பட்ட எல்லாமே இருக்கு. அவன் அதிகாரியா இருக்கிறான், பணம் இருக்கு. ஆனாலும் என்ன ஒரு ஆசை அவனுக்கு? இயேசுவை பார்க்க வகை தேடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே இருந்தாலும் கூட வாழ்க்கையில வெறுமை, ஒரு எம்டினஸ் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஒருவேளை நீங்க நினைத்துக் கொள்ளலாம், படிப்பு தான் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், அல்லது பணம் சந்தோஷத்தை கொடுக்கும், ஃபெமிலியர் இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை
நினைத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்காது. ஒன்றே ஒன்று உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது தான், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பது தான் சந்தோஷமே தவிர வேற எதுவுமே இல்லை. அதான் இங்கே நம்ம பார்க்கின்றோம். சகேயு, அவருக்கு நிறைய பணம் இருக்கு, ஐஸ்வர்யவான், அவர் ஒரு அதிகாரி, எல்லாமே அவருக்கு, அவர் நினைச்ச, அவர் தொடர்ந்து அதிகாரத்தில் தான் இருக்கின்றார், அவர் தொடர்ந்து பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு அது பிடிக்கல, அந்த வாழ்க்கை அவருக்கு பிடிக்கல. ஒருவேளை ஆரம்பத்தில் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவர் தேர்ந்தெடுத்தார், இந்த தொழிலுக்கு போனால் என்னுடைய வாழ்க்கை, நான் பணம் சம்பாதிப்பேன், என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தீர்மானம் அவர் எடுத்தார். அந்த தவறான தீர்மானத்தினால கிடைத்தது அவருக்கு. அவர் நினைச்சாரு அவருடைய நோக்கம், அவர் வாழ்க்கையில பணம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் நினைச்சாரு. ஆனால் ஒன்றே ஒன்று கிடைச்சது, பணம் கிடைச்சது. ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த ஊர்ல எரிகோவில் நொட்டோரியஸ் கிரிமினல் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மாதிரி ஒரு பாவியான மனிதன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. அதற்கு காரணம் அவன் தேர்ந்தெடுத்த தொழில். ஒரு யூதன் அப்படியாக தேர்ந்தெடுக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட நாம் எந்த வழியில் போக வேண்டும் என்பதை நாம் யாரிடத்துல கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நான் செய்வது சரியா, அல்லது நான் இந்த பாதையில் செல்வது அது உமக்கு மகிமை கொண்டு வரும், ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருவதாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கேரியரில் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அல்லது அந்த படிப்பில் நம்ம பாதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதை விட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்றார் அதன்படி கேட்க வேண்டும். ஆனால் சகே அப்படி கேட்காமல் விட்டு விட்டார். அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பினார். அப்படி பார்க்க விரும்புகிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு பெரிய குறை. அந்த குறை என்ன அப்படின்னு சொன்னால், குள்ளனாக இருக்கிறார். எனவே அவர் பார்க்கிறாரு, அவர் ட்ரை பண்ணி பார்க்கிறார், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் இயேசுவை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் ஆனது இருந்து கொண்டே இருந்தது. எனவே அவர் போய் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, அவரால் பார்க்க முடியவில்லை. ஸோ இயேசுவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த நன்மைகள் அல்லது எவ்வளவுதான் நாம் ஆண்டவருக்கு கொடுத்திருந்தாலும் காணிக்கையிலோ அல்லது எதுவுமே நமக்கு அது நம்மை நீதிமானாக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். ஒன்றே ஒன்று நீதிமானாக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருடைய திரு ரத்தம் மாத்திரம்தான் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கும். அவருடைய அந்த கிராஸ் சிலுவை மாத்திரம்தான் உங்களையும் என்னையும் நீதிமானாக்குமே தவிர வேற எதுவுமே நம்மை நீதிமானாக்காது. நான் செய்கிற நல்ல காரியங்கள், நான் ரோட்டில் பார்த்தேன், அவருக்கு 100 ரூபாய் கொடுத்தேன், அல்லது நான் இவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், எதுவுமே அது நீதிமான் ஆக்காது என்பதுதான் இந்த நாளில் நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். அப்படியாக அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அதான் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாருக்குமே தெரிந்த வசனம், நான் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி மாறிவிட்டோம். நாம் எல்லாருமே பாவம் செய்துட்டோம். நாம் எல்லாருமே பாவிகள். பாஸ்டர் அவர்கள் என்னை குறித்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னார். ஏதாவது இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு கேட்டார். என்னை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஐ ஆம் த சீஃப் சின்னர் சேவ்ட் பை கிரேஸ். அதான் ஒரே ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு பாவி, ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் இன்ட்ரொடக்ஷன். வேற ஒன்றும் பெரிதாக ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை குறித்து பேசுவதற்கு அங்கு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட தேவன், நாம் எல்லாருமே பாவிகள், நாம் எல்லாருமே நம்முடைய தேவ மகிமையற்ற அற்றவர்களாகி நாம் எல்லாமே எதுக்காக நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அந்த தேவ மகிமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவை நோக்கி போக வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு சாதாரணம் அல்ல. இங்கு சகேவுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு குள்ளன், ஃபிசிக்கல் வீக்னஸ். அவருக்கு ஃபிசிக்கலாக என்ன செய்யணும், அவருக்கு பிரச்சனைகள் இருக்குது. அவருடைய சரீரத்தில் குறைபாடு. அந்த சரீரம் குறைபாடு என்ன அப்படின்னா, அவருடைய உயரம் மிக குள்ளமான உயரமாக இருந்தது. எனவே அவர் பார்க்க முடியல. அதற்காக ஒரு ப்ரொவிஷன் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்துகிறார். ஒருவேளை அந்த மரம் யார் ஏற்படுத்துனது அப்படின்னு தெரியல. நிச்சயமாக அது ஆண்டவர் மூலியமாக இன்றைக்கு காட்டில் இருக்கிற இவ்வளவு மரங்கள் இது யாருமே போய் நட்டு வைக்கவில்லை. அது ஆண்டவருடைய அந்த கிருபையினால தான் இவ்வளவு மரங்கள் அந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
சகேயுவுக்கும் அங்கு ஒரு மரமானது அங்கு நட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த மரத்தை தான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இயேசுவை எப்படியாவது பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டத்தி மரம் அங்கு அந்த வழியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழியில் ஓடிப்போய் ஏற வேண்டும் என்று சொல்லி அவர் ஓடிப்போய் ஏறுகிறார். அன்றைக்கு சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக அங்கு மரமானது அங்கு வைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அந்த சிலுவை அந்த மரத்தில் தொங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அந்த காரணத்தினால இன்றைக்கு நாம் இயேசுவை பார்க்க முடிகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காது அப்படின்னு சொன்னால், இயேசு உங்களுக்காக எனக்காக மரிக்கவில்லை அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இன்றும் பாவியாக தான் இருந்திருப்போம். நித்தியம் பாவியாக இருந்து நம்ம வாழ்க்கை போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நாம் பாவியாக இருக்கிற நாம் நீதிமானாக மாறுவதற்கு மறுரூபமாகப்பட்டு நாம் பரலோகராஜ்யத்திலே இயேசுவோடு நித்தியமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு அவர் தருகிறார். எனவே அங்கு சகேயுவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அங்கு ஒரு மரத்தை வைத்திருந்தார். அவர் அங்கு சொல்லப்படுகிறது, அந்த எரிகோ நாட்டில் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்ற நபர் யாரும் போய் மரத்தில் ஏற மாட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கு நம்ம யாராவது ஒரு முக்கியமான ஒரு டாக்ஸ் கலெக்டர், இன்றைக்கு இருக்கிற நபர்கள் யாராவது ஒரு முக்கிய அதிகாரி ஒருவர் யாரையாவது பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி மரத்தில் ஏறுவாரா அப்படின்னு சொன்னால் யாருமே ஏற மாட்டாங்க. முயற்சி செய்வாங்க, அப்படி இல்லாட்டி சரி பரவாயில்ல நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் இங்கு சகே என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்படியாவது நான் இயேசுவை பார்த்து விட வேண்டும் அப்படின்றார். அதுக்கு காரணம், இங்கே அவர் செய்ய வேண்டியது தன்னுடைய நிலைமையை விட்டுவிடணும், தன்னுடைய டிக்னிட்டி, தான் ஒரு பெரிய அதிகாரி அப்படிங்கிறத அங்கு தூக்கி போடணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்னா அந்த மரத்தில் ஏற முடியும். ஸோ எனவே அவர் முதலாவது என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தகுதியை இழப்பதற்கு ஆயத்தமானார். அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் சகேயுவின் உள்ளத்தில் வந்துட்டார். ஏன்னா சகேயு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும். அதான் டிக்னிட்டி. அவர் சொல்லப்படு அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அவர் தன்னுடைய தகுதி யாருமே அப்படி இழக்க மாட்டார்கள். நம்முடைய தகுதி இழந்து நாம் போய் ஒரு செயலை செய்ய மாட்டோம். ஆனால் சகேயு அங்கு செய்வதற்கு ஆயத்தமானார். ஒன்று இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த எம்டினஸ், அந்த வெறுமையை இந்த நாளில் எப்படியாவது நிரப்பி ஆக வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி செய்து அந்த மரத்தில் ஏறார். நாம் இன்னொரு பாடம் அங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். சகேயுவுக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்ட்டு, ப்ளஸ் அது எப்படிப்பட்ட மரம் அப்படின்னு தெரியல. அவருக்கு மரம் ஏற தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல, ஆனால் மரத்தை ஏறினார். ஸோ அதில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு புதிய ஒரு காரியம், அவருக்கு தெரியுமே தெரியாத ஒரு செயல், அதை செய்வதற்கு அவர் துணிந்தார். என்ன அப்படின்னா, இயேசுவை எப்படியாவது அன்னைக்கு பார்த்தணும் அப்படின்ட்டு. அப்படியாக இயேசுவை பார்ப்பதற்காக அவர் அந்த காட்டத்தை மரத்தில் ஏறினார். மரத்தில் ஏறிட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருடைய நோக்கம்லாம் என்னவா இருந்ததுன்னா, இயேசுவை பார்க்க வேண்டும். ஆனால் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சார்னா, இயேசு இவரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சார். அதனால அவர் அந்த மரத்தில் உட்கார்ந்து இயேசுவை அப்படியே வரவழியில் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார். திடீரென்று அந்த கூட்டம் நகர்ந்து கொண்டு இருந்த கூட்டம் திடீர்னு நின்றுச்சு. திடீர்னு இவர் யோசிக்கிறார், ஏன் இந்த கூட்டம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறார். அப்படி கீழே பார்க்கிறார், இயேசு சகேயுவுக்கு கீழே நின்றுருக்கார். சகேயு கீழே நின்று என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே சீக்கிரமாய் நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்றார். நான் இன்றைக்கு சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்னைக்கு நான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியாக சொல்லுகிறார். இங்க அப்படி சொல்லும் பொழுது அவர் சகேயுவுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். அவருக்கு அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் என்று சொன்னால் அந்த உலகத்தில் அந்த ஊரில் சகேயுவை ஒதுக்கி வைத்தார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் அவருடைய பாவி. ஒருவேளை அவர் சபைக்கு உட்காந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா,
எல்லாருமே பேசுவாங்களாம், குசு குசுன்னு பேசிக்கொள்வார்கள். இந்த பாவி அங்கே வெளியில் போனால் எவ்வளவு நியமிக்கப்பட்டதோ அதுக்கு மீறி அவர் டாக்ஸ் வாங்குறாரு, வரி வாங்குறாரு. இப்போ இங்கே வந்து நல்லவனாட சர்ச்சில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கார், ஜெபம் பண்ணுகிறார், இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பேசிக்கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு நாம் எல்லாருமே பாவிகள், ஆனால் அந்த நாளில் அப்படி நினச்சி கொண்டிருந்தார்கள். அந்த நாளில் இருக்கின்ற அந்த பிள்ளைகள் யாராவது ஒரு பாவம் செய்துட்டா அவங்க பக்கத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பார்கள். ஸோ அப்படியாக சகேயுவை எங்கே பார்த்தாலும் சரி அவன் ஒரு பாவி பாவி என்று சொல்லி அவரை ஒரு பாவியாகவே எல்லாரும் எண்ணினார்கள். எனவே இந்த பாவியான இந்த சகேயு என்ன செய்கிறார் அப்படின்னா, இயேசு பார்த்து நீ உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் இயேசு வந்து என்ன செய்கிறார்னா, சகேவின் வீட்டிற்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சகேயு வீட்டுக்கு இவர் இன்விடேஷன் கொடுக்குறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சகேயுக்கு அந்த ஆனந்தம் அல்லது அந்த மகிழ்ச்சி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள். எனவே அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவர் எப்படி ஏறினாலும் தெரில, எப்படி இறங்கினாரும் தெரில, எவ்வளோ தூரம் ஏறி இருக்காரு, எவ்வளோ தூரம் இறங்கியிருக்காருன்னு தெரில. அவர் சீக்கிரமாக இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இயேசு சொன்ன உடனே ஜம்ப் கூட பண்ணியிருக்கலாம். ஜம்ப் பண்ணி இயேசுவை எப்படியாவது அவர் சொல்லிட்டாரு, அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டார். அதில் நீங்களும் நானும் படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வருவார் அப்படின்னு சொன்னால், இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லப்படுகிற சத்தியம் ஒருவேளை அது ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நாளைக்கு அல்லது 2025 ஜனவரியில் ஒரு தீர்மானம் எடுப்பேன்னு சொல்லி தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அப்படி எடுக்கிற தீர்மானங்கள் ஏறக்குறைய ஒரு 3 மாதத்தில் எல்லாமே பிரேக் ஆயிடுது. 2025க்காக எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, ஒரு புதிய ஆண்டு வரட்டும், அந்த அன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய நாள் தான், புதிய ஆண்டு மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதில் நாளைக்கு அப்படின்னு சொல்லி தள்ளிப்படக்கூடாது. இங்கு என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், சகேவுக்கு காரணங்கள் இருந்தது. ஒருவேளை பாஸ்டர் அவர்கள் ஒரு அறிக்கையை ஒன்று கொடுக்குறார், ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் யாராவது வீட்டில் ஜெபம் வைத்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார்? எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவீங்க. ஐயையோ இந்த வாரம் எனக்கு வேறு வேலை இருக்கின்றது, ஐயோ இந்த வாரம் நான் கல்யாணத்துக்கு போகணும், இந்த வாரம் நான் வீட்டை க்ளீன் பண்ணணும், அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அநேக காரணங்கள் இருக்கும். ஒருவேளை சகையும் அப்படி சொல்லியிருக்கலாம். சகை என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, ஒரு உலகத்தின் இரட்சகர், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, ஆனால் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்குது, ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள், அல்லது ஒரு நாளைக்கு எப்படியாவது வந்துடுங்க, இன்றைக்கி சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி சகையை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லலை, உடனே அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம், பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிற ஒரு மாற்றம். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு புதிய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னால் மாற்றம், ஒரு புதிய மாற்றம். அது வருடத்திற்காக காத்திருக்காம அந்த நாளிலே, அந்த நிமிடத்திலே அந்த மூமெண்ட் என்றைக்கு உங்கள் ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறாரோ, யாராவது மூலியமாக பேசுவார் நிச்சயமாக. அது சிஸ்டர் கோகிலா மூலியமாக பேசலாம், பாஸ்டர் ஆகாஷ் மூலியமாக பேசலாம், சுரேஸ்வரன் மூலியமாக பேசலாம், யார் மூலியமாக வேண்டுமென்றாலும் பரிசுத்த ஆவியானவர் பேச முடியும். அந்த சத்தியத்தில் அந்த சபைகளுக்கு ஆலோசனை, அப்படியாக அநேக பாடங்கள் எல்என்ஜி விட்டமர் சூப்பராக எழுதி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சத்தியங்கள் சொல்லப்படும் பொழுது அது மனமாற்றம் அது வந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு சத்தியம். எனவே நாம் சகையை போல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்தது இன்னொரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு சகையை பார்த்து சொல்றார், சகையவே நீ இறங்கி வா அப்படின்றார். சகையவே அப்படின்றார், பேர் சொல்லி கூப்பிடுறார். ஒருபோதும் சகைவா யாரும் கூப்பிட்டதே இல்லை. அவன் ஒரு பாவி அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. சகைவை அழைக்கும் பொழுது அவன் ஒரு பாவி என்று தான் அழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட ஒருவேளை சகைவுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், திருடன் வச்சிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது பேரோடு வச்சிருக்கலாம். இன்றைக்கு நாம் யாரையாவது நாம் சொல்லிடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி
தவறான பெயர்களை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மள இந்த உலகத்தின் பிள்ளைகள் அவர்கள் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள். அப்படியாக ஒருவேளை சகேவுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் எடுத்து தெரியவில்லை. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்னா அவனுடைய பழைய பாவத்தை பார்க்கல. அதுதான் இயேசுனுடைய குணம். ஒருபோதும் அவர் உங்களை பாவ வாழ்க்கையை பார்க்க மாட்டார். 2024 நீங்கள் பாவியாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க மாட்டார். இன்றைக்கு 2025 அல்லது இந்த நாளில் நீங்கள் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறார். அந்த பழசை அப்படியே அவர் தூக்கி கடல் ஆழத்தில் தூக்கி போட்டார், அல்லது நம்முடைய முதுகுக்கு பின்னாடி போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அதுதான் சகேயின் வாழ்க்கையில் நடந்தது. திருப்பி சகேவுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சகேயு என்ற பெயர் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவன் ஒரு பாவி என்று தான் எல்லாருமே அழைச்சிட்டு இருந்தாங்க. அவனை எல்லாருமே ஒரு பாவின்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. சகே என்ற பெயரானது கொஞ்ச நாள் எல்லாம் மறந்து போய்விட்டார்கள். ஆனால் இயேசு அங்கே சகேவே அப்படின்னு சொல்றார். அப்பொழுது சகேவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒருவேளை இவருக்கு என்னுடைய பெயர் தெரியும் என்று சொன்னால் இவர் வேறு என்னெல்லாம் என்னை பற்றி தெரிந்து வைத்திருப்பார் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு ஆவல் அவனுக்குள்ளாக இருந்தது. அப்படின்னா நிச்சயமாக அவனுக்கு தெரிஞ்சது, என்னை மாத்திரமல்ல, என் பெயர் மாத்திரமல்ல, என்னுடைய முழு வாழ்க்கையும் அறிந்தவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை கண்ட சகை 8வது வசனம், சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றார். இங்க சகை என்ன செய்யறாருன்னா, அங்க நின்று ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிற்பாடு வாழ்க்கை எப்படி மாறுகிறது அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் நாளான வருடக்கணக்கில் ஆன ஒரு மாற்றம் அல்ல. இங்கே தான் நாம் படித்துக்கொள்ள வேண்டிய பாடம். நாம் நினைக்கின்றோம் இயேசுவை ஏற்றுக்கின்ற பிற்பாடு ஏறக்குறைய மாதங்கள் ஆகும், வருடங்கள் ஆகும், அப்போ தான் நம்ம பரிசுத்தவானாக மாற முடியும். அது வரைக்கும் நாம் அந்த ப்ராசஸ்லேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறோம். அந்த ஒரு 3 ப்ராசஸ் இருக்கின்றது. முதல் ப்ராசஸ் ரமேசன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அந்த பாடம் அந்த முதல் ப்ராசஸ் ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன். ஸோ நம்ம அந்த பாடத்தில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பல ஆண்டுகள் ஆயிரும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பாவத்திலிருந்து விடுபட்டு அப்புறம் ஒரு நாள் இயேசு வருவதாக நான் மாறிவிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு நிலை, அப்படி ஒரு நாள் வரவே வராது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்திருந்தால் அது இன்றைக்கு தான் வர வேண்டும், அல்லது இந்த மூமெண்ட், இந்த நொடிப்பொழுது தான் வர வேண்டுமே தவிர அது நாளைக்குன்னு தள்ளிப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வரவே வராது. அங்கே தான் நாம் இங்கே பார்க்கின்றோம், அங்கே சகையின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அவர் என்ன செய்கிறார்னா, அவர் அந்த மக்கள் மத்தியிலே நின்று பேசுவதற்கு கூச்சப்படுவார், அல்லது பயம் அல்ல, கூச்சம் அல்லது ஒரு வெட்கம். காரணம், எல்லாருமே இவனை பாவின்னு சொல்கிறனால என்னடா இவங்களுக்கு மத்தியில் நான் எப்படி பேசுவது என்று வெட்கப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு தைரியமாக என்ன செய்கிறார்னா எந்திரிச்சு நிற்கிறார். எழுந்து நின்று என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தன்னுடைய பாவத்தை வெளிப்படையாக கூறுறார். அப்படிப்பட்ட நபர் யாருமே இன்றைக்கு இருக்க மாட்டோம், நானும் கூட இருக்க முடியாது. நான் செய்த பாவத்தை இன்றைக்கு நான் சபையில் தைரியமாக நான் சொல்லி என்னுடைய பாவத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு சொல்வேனா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை இருக்காது. நம்ம வெட்கப்படுவோம், பயப்படுவோம். ஆனால் சகை என்ன செய்கிறார்னா, இயேசு அவருடைய வாழ்க்கையில் வந்துட்டார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிற்பாடு தன்னுடைய பாவத்தை ஓப்பனாக அறிக்கை செய்கிறார். அவர் சொல்றாரு, என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறார். அடுத்தது சொல்றாரு, நான் ஒரு இடத்துல அநியாயமே வாங்கினா நாளத்தனை அப்படின்னு சொல்றார். நாம இங்க படிக்கணும். அதுல முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆஸ்தியில பாதி அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய அவர் சொத்தை முழுவதும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார். நாளத்தனை அப்படின்னு சொன்னா ஆங்கில வேதாமத்தை நீங்க எடுத்து வாசினா 4-fold அப்படின்னு போட்டிருக்கு. 4-fold. ஸோ 4-fold என்பதற்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். 4-fold அப்படின்னு என்ன அர்த்தம்? குட்டியன் இருப்பார் நினைச்சேன், அவர் இல்லை. 4-fold என்பதற்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா 4 to the power of 4 அப்படின்றாங்க. 4 to the power, அது 4 into 4 into 4 into 4. 4 multiplied by 4 multiplied by 4. 4 plus 4 இல்லை, 4 plus 4 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 16 தான் வரும். ஆனால் இது அப்படி இல்லை, 64 வரும். ஸோ அப்படின்னா அவர் யாராவது நான் அநியாயமாக வாங்கியதுன்னா 4 times 4-fold தரேன் அப்படின்றது. தட் மீன்ஸ்
அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு திருப்பி தரார். அங்குதான் நம்முடைய ஆண்டவருடைய அந்த வாழ்க்கை, அவருடைய குணம் அங்கு வெளிப்படுகிறது. ஆண்டவர் சகை என்ன செய்யறாருன்னா, ஆண்டவருடைய குணத்தை அங்கே பிரதிபலித்து காட்டுகிறார். இது ஏன் செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன் என்று சொன்னால், என்னதான் காரணம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சகேயு ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒரு பாவி என்ற பெயரை எடுத்திருக்கிறார். அந்த ஊர்லேயே நொட்டோரியஸ் சின்னர் அப்படின்ற ஒரு பெயரை எடுத்திருக்கிறார். ரொம்ப மோசமான ஒரு பாவி என்ற ஒரு பெயரை அவர் சம்பாதித்திருக்கிறார். இப்போ இயேசு என்ன செய்கிறாருன்னா, அவங்க வீட்டுக்கு வராரு. இயேசு சகேயுவை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுதே, யாராவது இந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, 7வது வசனம் யாராவது வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சரிங்களா? இயேசு என்ன செய்யறாருன்னா கூட மட்டும்தான் போறார். அப்படி கூட போகும்பொழுது எல்லாம் என்ன செய்யறாங்க, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. சரிங்களா? எல்லாரும் முறுமுறுத்து என்ன செய்யறாங்கன்னா, இவர் பாவியான மனுஷனிடத்துல இவர் என்ன இப்படி இருக்காரு, இவர் ஒருவேளை ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று சொன்னால், உலகத்தின் இரட்சகராக இருப்பார் அப்படின்னு சொன்னா, கூட்டிட்டு போறது யார், அவரு எரிகோவின் மிக பிரதான பாவி, இவனை கூட்டிட்டு போறாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஒருவேளை சகேயு இந்த மாதிரி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவன் கொடுப்பதற்கு ஆயத்தமாகவில்லை என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை, எப்படி இருந்திருக்கு நினைக்கிறீங்க? முடிக்க போகின்றேன். எனவே நாம் எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை சகேயு அதே வாழ்க்கை தொடர்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை? யாருடைய நாமம் இன்றைக்கு தூசிக்கப்படும்? இயேசு. சரிங்களா? இயேசுடைய பேர் அங்கே தூசிக்கப்படும். ஏன்னா இயேசு தான் அவனை கூப்பிட்றார், நீ வா அப்படிங்கிறாரு. இயேசு தான் அவனை பார்க்கிறார், நீ வா நான் உன் வீட்டுக்கு போறேன் அப்படின்றார். கூட்டிட்டு போறார். திருப்பி அதே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தார்னா எப்படி இருக்கும்? திருப்பி அதே வாழ்க்கை தொடர்ந்து பழைய பாவ வாழ்க்கையை தொடர்ந்தார்னா அவனை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சரியான வார்த்தை யார் பயன்படுத்த போறீங்க? அவனை என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? ஹிப்போக்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தமிழில் என்ன சொல்கிறான்னா, மாய்மாலக்காரர்கள். இயேசு தன்னுடைய கடைசி பாடம் சொன்னது மாய்மாலக்காரர்களுடைய பாடம் தான், ஹிப்போக்ரைட்ஸ். தட் மீன்ஸ் சபையில் வந்து எப்படி இருக்கிறது? சபையில் நீதிமான், வெளியில் எப்படி வாழ்க்கை? சபையில் ஒரு நீதிமான் போல நாம காட்சியளித்து வெளியில் போயிட்டு தொடர்ந்து என்னுடைய பாவ வாழ்க்கையில் நான் தொடர்ந்தேன் அப்படின்னா நான் யார் தான்? நான் ஒரு ஹிப்போக்ரைட், நானும் ஒரு பாவிதான். எனவே சகேயு அதை யோசிச்சார், உடனே தீர்மானம் எடுக்கிறார். நான் யாருக்கு என்னுடைய நிமித்தமாக என் ஆண்டவருக்கு ஒருபோதும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தீர்மானத்தை செய்தார். அந்த தீர்மானம் தான் என்ன செஞ்சார்னா, தன் சொத்தையே கொடுப்பதற்கு முடிவு செய்தார். அவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்தை சேர்த்தார். அதில் தான் நாம் பார்க்க வேண்டிய பாடம். இதோடு நம்ம முடிக்க போயின்றோம். சகேயுடைய வீக்னஸ். சகேயுக்கு எங்கே வீக்னஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், பொருள் சேர்த்துறதுல கிரீடினஸ், பேராசை. எப்படியாவது வீட்டில் நிறைய சேர்த்து வச்சுக்கணும், பேங்க் பேலன்ஸ் நிறைய வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசை. இன்றைக்கு எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில. பேங்க்கில் எப்பயுமே பேலன்ஸ் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அப்படியாக என்னுடைய மனைவி நான் தமிழ் கொஞ்சம் மறந்துட்டேன். சரிங்களா? என்னுடைய மனைவி அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மிஸ்ஸை குறித்து சொன்னாங்க, எப்பயுமே அந்த மிஸ் பேங்க் பேலன்ஸ் 1 லட்ச ரூபா எப்பயுமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பேலன்ஸ் மட்டும் எப்பொழுதும் 0விலே இருக்குது. என்னங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் அருமையான ஒரு காரியம் சொல்கிறார், பேங்க் இருக்குது ஆனால் பேலன்ஸ் இல்லை அப்படின்றாரு. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் பேங்க் இருக்குது, பேலன்ஸ் இல்லை. ஆனால் ஒரு மிஸ்ஸுடைய அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கும்பொழுது அந்த மிஸ்ஸுடைய பேலன்ஸ் 1 லட்ச ரூபாய் எப்பயுமே மாதம் 1 லட்ச ரூபாய் இருக்குது. ஸோ அப்படின்னா அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே பேங்க் பேலன்ஸ் லட்சமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசை, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் அதை எதிர்பார்க்கல.
அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி, ஆனால் இங்கு சகை என்ன செய்கிறார்னா எல்லாவற்றையும் இழந்து போவதற்கு அவர் ஆயத்தமாகிறார். நாளத்தனையாக கொடுத்து தன் சொத்து முழுவதையும் இழந்து போவதற்கு அவர் வந்து ஆயத்தமாக இருக்கிறார். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் மோசையின் நியாயப்பிரமாண புத்தகத்தின்படி 2 பங்கு தான் கொடுக்க வேண்டும், ஆனால் இவர் 4 பங்கு கொடுக்கிறார். அந்த வசனம்லாம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். கடைசியாக இந்த வீக்னஸ் பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். சகைவுக்கு எங்கே வீக்னஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பேராசை, எப்படியாவது சொத்து நிறைய சேர்த்து வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. இப்போ எங்கே அவர் ஸ்ட்ரென்த் ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே வீக்னஸில் அவர் ஸ்ட்ராங் ஆகிட்டார். ஸோ இன்றைக்கு உங்களுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் எதில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த குணத்தில் நான் வீக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த குணத்தை கொண்டு போய் இயேசு இடத்துல கொடுங்க, அவர் உங்களை ஸ்ட்ராங்காக மாற்றுவார். ஸோ இயேசு சகையனுடைய வாழ்க்கையில் வந்த பிற்பாடு எதில் அவர் வீக்கோ அதில் அவர் ஸ்ட்ராங் ஆகிறார். சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைத்தார், நிறையா சேர்த்தணும்னு சொல்லி நிறையா சேர்த்து வச்சாரு. இப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஒருவேளை அதை சேர்த்துவதற்கு ஒருவேளை 10 ஆண்டுகள் எடுத்துருக்கலாம். 10 ஆண்டுகள் சேர்த்து ஒரு 2 கோடி ரூபா சேர்த்து வச்சுட்டு, சும்மா சொல்கிறேன் நான், எவ்வளோன்னு சொல்ல, ஒருவேளை 10 கோடி ரூபா அவர் சேர்த்து வைத்திருக்கலாம். இப்போ அவர் என்ன செய்கிறாரு, 10 கோடி அப்படியே கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டார். அங்கே தான் பார்க்கின்றோம் தேவனுடைய குணம், அவருடைய புதிய வாழ்க்கை, ஒரு புதிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் அங்கே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடைசியாக முடிச்சிருவோம். 9ஆம் வசனம் வாசிக்கின்றேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். அப்போ இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து அப்படின்றார். கடைசியாக அவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே அப்படின்றார். அங்கே இயேசு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே அப்படின்றதுக்கு ஒரே காரணம் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த பணத்தை எல்லாம் கொடுத்ததுனால அல்ல, விசுவாசம், இயேசுவின் மீது விசுவாசம். அப்பதான் பார்க்கிறார், பார்த்த உடனே தன்னுடைய வாழ்க்கையில மாற்றம், மூமெண்ட் ஆஃப் அந்த பார்த்த மூமெண்ட்லேயே அவர் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்துட்டார். ஸோ இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வந்து எதிர்பார்க்கிறார். எனவே தான் இயேசு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு குமாரன் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக ஒரே ஒரு பாடம் தான் கடைசியாக இருக்கின்றது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடது ரட்சிக்கும் தான் இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கின்றோம். அதில் இயேசுக்கு அங்கே என்ன பேர்னா மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் என்ற பெயரானது ஏறக்குறைய வேதாமத்தில் 185 முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதில் குறிப்பாக இந்த 4 காஸ்பல்ஸ், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் மாத்திரம் 81 முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன் அப்படின்னு பார்க்கின்றோம். அவர் சன் ஆஃப் காட், ஆனால் இங்கே என்ன செஞ்சார்னா, இங்கே பூமிக்கு வரும்போது சன் ஆஃப் மேனாக மாறார், மனுஷகுமாரனாக மாறார். அவர் ஒரு தெய்வ குமாரன், ஆனால் இந்த உலகத்திற்கு தெய்வ மனுஷகுமாரனாக வந்தார். அவர் மனுஷகுமாரனாக வந்தது ஒரு முக்கிய நோக்கம், இழந்து போனதை தேடுவது, யார் யாரெல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லி தேடி அவங்கள ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு இல்லை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அதை தவறாக புரிந்து கொண்டு இன்னும் இயேசுவை ஏதோ வேறு உலகம் கொண்டாடினா போட பரவாயில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த குடில், அப்புறம் இயேசுவை, குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு அங்கே வைத்து இப்படியாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், சில வீடுகளிலும் இந்த மாதிரி மரம் அப்படிலாம் வைத்து அப்படியாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ ஆனால் இயேசு அதன் நோக்கத்துக்காக வரவில்லை. அவர் வந்த நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் தான் வந்திருக்கிறார். எனவே அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுனுடைய அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கடைசியாக நான் முடிக்கணும். அந்த பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதல் முக்கியமான ஒரு பாடம், என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு அந்த சகைவை எல்லாருமே பாவி என்று தான் அழைத்தார்கள். நம்ம கூட வசனத்தை நாம் வாசித்தோம். இயேசு கூட போனதுக்கு முறுமுறுத்தார்கள். ஸோ எல்லாருமே சகைவை பாவி என்று தான் அழைத்தார்கள். ஆனால் இயேசு தான் என்ன செஞ்சார்னா, பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களையும் என்னையும் என்ன செய்வாங்க அப்படின்னா, உலகம் பாவி என்று அழைக்கும். ஆனால் இயேசு உங்களுடைய பெயரை சொல்லி, என்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். மாத்திரமல்ல, உங்களுடைய பெயர், என்னுடைய பெயரை மாத்திரம் சொல்லி அழைக்கல, புதிதாக ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கிறார். சகைவுக்கு ஒரு புதிதான ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கிறார். அந்த ஐடென்டிட்டி தான் என்னது? சன் ஆஃப் ஆபிரகாம். அவனை சகை அப்படின்னு சொல்லி அழைச்சி மாத்திரம் விடல, நீ ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி
a new identity in Jesus Christ. ஸோ உங்களுக்கும் அதே ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். உங்களையும் அந்த ஆண்டவருடைய அந்த மந்தையில சேர்த்துவதற்கு இந்த நாளிலே உங்களையும் இன்னும் அழைக்கின்றார். ஒருவேளை நாம் எவ்வளோ தூரத்திற்கு தள்ளி போயிருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை விட்டு இந்த 2024 எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உங்களையும் இன்னும் அழைக்கிறார். அழைத்து மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் சேர்த்த வேண்டும் என்று சொல்லி உங்களையும் இன்னும் அழைக்கிறார். நம்மை பாவி என்றல்ல, நம்மை பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். அது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது ஒருபோதும் நம்மை பாவி என்று அழைக்காமல் நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவத்தை குறித்து அவர் ஒருபோதும் அழைக்காதபடி இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அதை தான் இன்றைக்கு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, இதுதான் மிக முக்கியமான ஒரு பாடம். அந்த பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு சகேயு ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அங்கே இருக்கின்ற விசுவாசிகள் என்ன செய்வாங்களாமா, முறுமுறுப்பார்கள். இவன் ஒரு பாவி என்று சொல்லி முறுமுறுத்து நாளடைவில் சகேயு ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிட்டார். ஆனால் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? இயேசு, சரிங்களா, ரட்சிப்பு வந்தது. இயேசு எங்க இருக்காரு? அவங்க வீட்டில் இருக்கார். அதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு நாம் யாரை தான் பார்க்க வந்திருக்கிறோம்? இயேசுவை நம்ம பார்த்து இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக தான் நாம் இந்த நாளில் வந்திருக்கிறோம். ஆனால் இயேசு யாரை தான் நோக்கி போறாரு? பாவியை நோக்கி போகிறார். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் கொடுப்பீர்கள் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அதை மாற்ற வல்ல ஒரு தேவன் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு இந்த நம்முடைய வாழ்க்கை, இந்த 2024 நாம் கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு தருவாராக. ஆமென்.